கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட 6 பெண்கள் சிவில் நீதிபதிக்கான தேர்வில் வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்கு என்ற பழமொழிக்கு சாவுமணி அடிக்கும் விதமாக வேளாண்மையை முதன்மையாக கொண்டுள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து 6 பெண்கள் சிவில் நீதிபதிகளாக தேர்வாகியுள்ளனர். சிவில் நீதிபதிக்கான எழுத்துத் தேர்வு முடிவு அண்மையில் வெளிவந்தது. இந்த தேர்வில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து சிவில் நீதிபதியாக தேர்வான தனலட்சுமி, பர்ணா, அனீஸ் பாத்திமா உட்பட 6 பெண்களும் எளிய பின்னணியை கொண்டவர்களாவர். குறிப்பாக உளுந்தூர்பேட்டையில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த தனலட்சுமி தனது குடும்ப பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு வழக்கறிஞராக பயிற்சி பெற்றுக்கொண்டே சிவில் நீதிபதி தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்த நிலையில் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டை நீதிமன்றம் அருகே தேநீர் கடை நடத்தி வரும் தனது பெரியப்பாவின் ஊக்கத்தினால் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றதாக தனலட்சுமி தெரிவித்தார். பெரியப்பா கோர்ட்டுக்கு வெளியில சின்னதா டீ கடை வச்சிருக்கவரு. நம்மள இருந்து இங்க இருந்து யாராவது ஒருத்தராவது உள்ளார போயிடணும். நான் வருஷ கணக்குல இங்க வெளில நின்று டீ போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு உள்ளார போய் உட்காரணும் ஜட்ஜா அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்பயாவது கஷ்டப்படுறோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியல, சோர்வாகுது அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை திருப்பியும் படிக்க உத்வேகப்பட்டுச்சு. சங்கராபுரம் அருகே தியாகராஜபுரம் என்ற குக்கிராமத்தைச் சேர்ந்த கண்மணி சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். பொது உடைமை சிந்தனைவாதியான தனது தந்தை பொதுமக்களுக்காக சில முன்னெடுப்புகளை மேற்கொண்ட போது பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் இதனால் அடித்தட்டு மக்களுக்காக நியாயம் வழங்கும் வகையில் தான் முன்னேற வேண்டும் என்ற வைராக்கியத்தில் நீதிபதி தேர்வுக்கு தயாராகி வந்ததாகவும் கண்மணி உருக்கமாக தெரிவித்தார். இதுக்கு முக்கிய காரணம் என் அப்பா அம்மா. அப்பான்றதே சொல்லலாம். முதல் முக்கிய காரணம் அப்பா. ஏன்னா அவர் கடந்து வந்த பாதையில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு டைமாக அவர் போராடும் போது அவருக்கு ஏற்பட்ட வலிகள், அவருக்கு ஏற்பட்ட தோல்விகள், அவரோட அனுபவம் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. நம்மளால் அப்பாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. அதனோட வெளிப்பாடு தான் இப்போ எனக்கு கிடைச்சிருக்க இந்த வெற்றின்னு நான் நம்புகிறேன். களமருதூரைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவியின் மகள் ஜெயலட்சுமி சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தந்தையை இழந்த பின்பு தாயின் அரவணைப்பில் வளர்ந்த இவர் தனது கிராமத்தில் யாரும் தேர்ந்தெடுக்காத சட்டத்துறையில் படிப்பை முடித்து நீதிபதியாகியுள்ளார். லா ஃபீல்டு ஃபீமேல்ஸ்க்கு செட் ஆகாது, இதுல சஸ்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி தான் இதுலயும் கேர்ள்ஸ்னாலையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நானா என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். கரியாலூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரியும் மயில் வாகனனின் மகள் புன்னகையும் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். தனது தந்தை நீதிபதிக்கான அதிகாரங்கள் குறித்து தன்னிடம் அடிக்கடி பகிர்ந்து கொண்டதாகவும் அதனால் தானும் நீதிபதியாக வேண்டுமென்ற கனவுடன் தேர்வுக்கு தயாராகி வெற்றி பெற்றுள்ளதாகவும் புன்னகை தெரிவித்தார். என் மூலமா நிறைய பெண்கள் இந்த துறைக்கு வரணும். எங்க ஊர்ல என்ன பார்த்து நிறைய பேர் இன்னும் படிச்சு நல்லா டிகிரி வாங்கி நல்ல ஒரு பொசிஷன்ல பவர்ஃபுல்லான இடத்துல வரணும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற 7 நபர்களில் 6 பேர் பெண்கள் ஆவர். அப்பாக்களின் செல்ல மகள்களாக அவர்களது கனவை நனவாக்கியதோடு மட்டுமல்லாமல் பெண்ணியம் போற்றுதலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீதியை நிலைநிறுத்தப் போகும் மாண்பை நீதி தேவதைகளை மாவட்ட மக்களோடு சேர்ந்து வாழ்த்துவதில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பெருமிதம் கொள்கிறது. நியூஸ் 18 தொலைக்காட்சி செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செந்தில்குமார்.